அருகே பேருந்தின் மின்வயர் உரசி மின்சாரம் பாய்ந்ததில் இளம்பெண் உயிரிழப்பு. ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை அணிவித்து சென்றபோது நிகழ்ந்த சோகம். நாகையில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் மீது இலங்கையைச் சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். மீன்வலை, GPS, டார்ச் லைட் உள்ளிட்டவைகளை அபகரித்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு. மழை குறைந்ததால் கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் சீராக வரும் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் குளித்து மகிழ்ச்சி. திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் போன்று ஆளுநர் நடந்து கொண்டால் தக்க பதிலடி கொடுப்போம் என அமைச்சர் ரகுபதி கருத்து. அமித்ஷா விவகாரத்தில் ஜெயக்குமார் கூறிய கருத்துதான் தன்னுடைய கருத்து என கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவி எதற்கு எனவும் விமர்சனம். காஞ்சிபுரம் அருகே வெட்டு காயங்களுடன் உடலில் கல்கட்டி குளத்தில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அவரது தந்தை மற்றும் மாமா கைது. தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி வந்ததால் அடித்துக் கொன்றதாக தந்தை வாக்குமூலம். விழுப்புரத்தில் வெள்ள நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். பிரதான சாலையில் நடத்தப்பட்ட சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. விழுப்புரத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம். சென்னை வெள்ளத்தின் போது 6000 வழங்கியதை போன்று விழுப்புரம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என முழக்கம். அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி சென்னையில் விசிகவினர் ஆர்ப்பாட்டம். ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த போலீசார். மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்கும் பணி தொடர்பாக திட்ட இயக்குநர் கள ஆய்வு. 17 ரயில் நிலையங்களுடன் ஒத்தக்கடையில் தொடங்கி திருமங்கலத்தில் முடியும் வரை ரயில் சேவை அமைய உள்ளதாக திட்ட இயக்குநர் கருத்து. அந்த மேலே இருக்கிற கண்டிஷன், அவங்க சொல்கிற கண்டிஷனு, கீழே இருக்க கண்டிஷனை நாங்கள் திருப்திப்படுத்திட்டு இடைப்பட்டதில் ஒரு கரு வேற வருது. இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தான். அதை தாண்டி ஆண்டாள்புரத்திலிருந்து ஆரம்பித்தா திருப்பரங்குன்றம் வழியாக அப்படியே இது வரைக்கும் போயிடும், திருமங்கலம் வரைக்கும் போயிடும். மொத்தம் 32 கிலோமீட்டர். புதுச்சேரியில் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி குளித்த ஆந்திராவைச் சேர்ந்த இளைஞர் மாயம். கடல் அலை இழுத்துச் சென்றதால் இளைஞரை தேடும் கடலோர காவல் படையினர். விருதுநகர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உயர் மின்னழுத்த மின்சார வயர் கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர் மின்னழுத்த கோபுரம் மீதேறி பெண் தற்கொலை மிரட்டல். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பெண் மீட்பு. வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பாலாற்று பாலத்தில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் விமான கட்டணம் உயர்வு. விமான டிக்கெட் கட்டணம் 4 மடங்கு வரை உயர்ந்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த நபர் சொத்து பிரச்சனையால் வெட்டி படுகொலை. குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். நெல்லை சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை. முன்விரோதம் காரணமாக மணிகண்டனை கொலை செய்த மாயாட்டி என்பவருக்கு போலீசார் வலைவீச்சு. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரானதால் 8 நாட்களுக்கு பின்பு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம். விவசாய விளைநிலங்கள் முழுவதுமாக பனிப்போர்வை போர்த்தியது போன்ற காட்சியளிப்பு. துருவம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தகவல். சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் இருந்தால் குடியாத்தம் வனச்சரக அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தல். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் துவங்கிய 15வது ஆண்டு சாக்லேட் திருவிழா
இனிப்பு வகையான உணவுப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. மியூசியம்ல இருந்து எவ்ரி இயர் சாக்லேட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவோம் டிசம்பர் எண்டில். அதே மாதிரி இது வந்து 15வது வருஷம் சாக்லேட் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து ஊட்டி நீலகிரியை ஹைலைட் பண்ணுற விதமாக இங்கே இருக்க ஃபேமஸ் ஸ்கூல் பிரிக்ஸ் ஸ்கூல் வந்து 150th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சாக்லேட்ஸ்லேயே வந்து அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கோம் மாஸ்டர் பீஸாக. அதே மாதிரி நீலகிரியில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ், அதே மாதிரி டீ, இது எல்லாமே வந்து யூனிக் ஃப்ளேவர்ஸை எடுத்து அதில் சாக்லேட் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்க வாய்ப்பு. அடுத்த 12 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்க கூடும் என வானிலை மையம் தகவல்.